ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகாராஜிக்கு ஜெய். குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது டிசம்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ட்டு எடுத்துங்க. அதாவது கார்த்திகை அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை கூடிய வேலையை பற்றின ஒரு சில குறிப்புகள். அதுலேயும் முக்கியமாக ஒரு விஷயம் ஒன்று உண்டு. ஏன்னா சந்திரபகவான் நீச்சபங்க ராஜயோகத்தால் தமிழகத்தில் நிறைய கடுமையான மழை புயல் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த வேலையிலையும் உங்களை அந்த கோயிலுக்கு போங்க, இந்த குளத்தில் குளிங்க அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு இருக்காது இது. ஏன்னா ஒரு சிலர் நினைக்கலாம், இவ்வளோ இதுலேயும் எதையாவது ஒன்று சொல்கிறான்டா அப்படின்ட்டு நினச்சிடாதீங்க. எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் சேஃபாக இருந்துட்டே ஒரு விசேஷமான ஒரு அற்புதமான நேரம் ஒன்று வருது. அந்த ஞாயிற்றுக்கிழமை கூடிய அமாவாசை எண்ட் ஆஃப் டைமில் அதை நாம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்குவோம் அப்படின்றதுனால தான் இந்த தகவல். ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை பார்த்துட்டிங்கன்னா திருக்கணிதப்படி காலையில், அதாவது அபிஜித்துன்ட்டு சொல்லக்கூடிய அந்த ஒரு 11:51 அது வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் தான் நாம் இப்போது சொல்லக்கூடிய சில விஷயங்கள் அந்த நேரத்துக்கு ஆப்டான ஒரு விஷயமா இருக்கும். இது முழுக்க இது மோஸ்ட்லி ஜோதிடம் சார்ந்த விஷயந்தான் இது. அதை ஃபஸ்ட்டு நம்ம மீன் பண்ணிக்குவோம். குருவர்களால் இப்போ நம்ம அங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, அந்த டைமிங் பொதுவாகவே சில இடங்களில் எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இந்த சோடச கலை நேரம் அண்டு திரிமூர்த்தி நேரம் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஓகே, எதுவாக இருந்தாலும் நமக்கு ஒரு நல்லது நடந்ததுன்னா ஓகே, அது யார் சொன்னான்னா எப்படி சொன்னான்னா எந்த நேரமாக இருந்தான்னா நமக்கு நல்ல நேரமாக ஓகே அக்செப்டட் அப்படின்னு தான் நம்ம மோஸ்ட்லி இருக்கணும். ஏன்னா நமக்கும் நல்லது, மற்றவாளுக்கும் நல்லது நடக்கணும். ஓகே சரி. ஆனால் பொதுவாகவே ஒரு விஷயம் ஒன்று உண்டுங்க. ஒரு திதி சங்கமம், ஒரு நட்சத்திர சங்கமம், இந்த டைமிங் இருக்குது பார்த்திங்களா, அந்த எட்ஜ் ஆஃப் டைம்ஸு அண்ட் ஸ்டார்டிங் டைம், அதாவது இடைப்பட்ட நேரம் எப்பொழுதுமே ஒரு சில விசேஷமான அனுக்கிரக சக்திகள் உடையது தாங்க அது. அது இப்படி தான் வாத்தியார் குறிப்பிடுவார். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அதில் இப்போ வரக்கூடிய இந்த கார்த்திகை அமாவாசையோட எண்டிங் டைம் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அபிஜித்து என்று சொல்லக்கூடிய அந்த உச்சி காலத்தில் அதோட பூர்த்தி இருக்குது, அமாவாசை பூர்த்தி. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரதமை ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஓகே, அதிலும் இது பொதுவாகவே ஏதேனும் திதியோ நட்சத்திரமோ சங்கமிக்கும், அதாவது ஒன்று முடிஞ்சு ஒன்று ஆரம்பிக்கக்கூடிய வேலையே எப்பொழுதுமே ஒரு அற்புதமான பலன்கள் தரக்கூடியது தான். அதில் அபிஜித்துன்ட்டு சொல்லக்கூடிய அந்த உச்சி காலத்தில் இந்த காம்பினேஷன், இந்த கம்பைனிங் ஆகுது வச்சிங்களேன், சேரக்கூடிய வேலையானது மிகவும் உத்தமமான ஒரு நேரமாக இருக்கும் அது. அப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, காலையில் நீங்கள் ஏற்றி வச்ச தீபமானது கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணி வரைக்கும் தீபம் சுடர் விடுற மாதிரி பார்த்துக்குங்க. காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் ஒரு தீபம் ஏற்றுறீங்க வச்சிங்களேன், அது ஒரு மணி வரைக்கும் இருக்கிறது ரொம்ப உத்தமம். அப்புறம் மாலையில் கூட நீங்கள் சாந்தப்படுத்திட்டு மாலையில் கூட நீங்கள் ஏற்றலாம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தீபமானது கண்டிப்பாக சுத்தமான தைலம். ஏன் அடிக்கடிக்கு இதை யூஸ் பண்ணுறோம் வச்சிங்களேன், இந்த சுத்தம்ன்றது ஒரு ஏதோ விளக்கு எரியுதுன்ட்டு தான் நமக்கு வெளி தோற்றத்தில் தெரியும். பட் ஆனால் அந்த தீப ஒளி பலவிதமான கதிர்களை வெளிக்காட்டிகிட்டே இருக்குமா, வெளியே தள்ளிகிட்டே இருக்குமா. அதனால் ஒவ்வொரு தைலத்துக்கு இல்லை ஏற்றக்கூடிய தீபத்துக்கும் ஒவ்வொரு விதமான அனுக்கிரகங்கள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிடுவார். ஸோ அதனால தான் அதை மீன் பண்ணுறோம் எப்பொழுதுமே. ஸோ ஃபஸ்ட்டு தீபம், அதுலேயும் முக்கியமாக 2 தீபம் தான் மோஸ்ட்லி எரிய விடுறது ரொம்ப உத்தமம். முடியாதவங்க பார்த்துங்க, அட்லீஸ்ட் ஒரு தீபமாவது கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் 2 தீபமும் அதுக்கு மேலே இருந்தாலும் ரொம்ப ரொம்ப உத்தமம். சரி, தீபம் எரியிறது ஓகே, என்ன பண்ணலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஒரு 11:45 இல்லை 11:30 கூட எடுத்துக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி நிறைய அவுட்டிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைச்சல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். மற்ற அதர் இடத்துல எப்படின்னு தெரியல. மற்றவங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் கோயில் கூட போய் இந்த இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம். மற்றபடி இப்போது இருக்கிற இந்த சென்னை அண்டு தமிழகத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலலாம் இப்போ இந்த மழை இப்படிலாம் இருக்கிறதுனால வீட்லேயே நீங்கள் இருந்துட்டு அந்த 11:45 இல்லை 11:30 சம்திங் அந்த டைம்லேருந்து ஒரு 12:15 12:30 வரைக்குமாவது அட்லீஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் அப்படி எடுத்துங்க. அந்த நேரத்தில்
எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ பிராணாயாமம் பண்ணுங்கள். அது பிராணாயாமம் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரமாவது ஒரு எந்த உணவும் எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப உத்தமம். நீங்கள் ஒரு 11:30 சம்திங் அந்த மாதிரி பிராணாயாமம் பண்ண போகிறீங்கன்னா மோர் தென் ஒரு 9 மணிக்குள்ளேயே உங்களோட அந்த பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சிடுறது உத்தமமாக இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி எவ்வளோன்னா குடிச்சிக்கலாம். பட்டு இந்த சாலிடான ஃபுட்ஸை வந்து எடுக்காமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது. அந்த மாதிரி இருந்துட்டு நீங்கள் பிராணாயாமம் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒரு 1/2 hour முடியுமா ரொம்ப உத்தமம். 1 hour முடிஞ்சாலாம் ரொம்ப உத்தமம். ஆனால் ரொம்ப கஷ்டம்தான் அது. ஏன்னா ப்ராக்டிஸ் இருக்கிறவங்களால தான் அது பண்ண முடியும். இல்லைப்பா ரொம்ப சிரமம்ப்பா, என்னால் ஒரு 10 நிமிஷம் பண்ணுறதே மூச்சை இழுத்தி நிறுத்திலாம் விட முடியல அப்படின்னா கேப் விட்டு கூட நீங்கள் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அதில் எப்படி பண்ணலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த வலது நாசியில் நீங்கள் மூச்சை இழுக்கிறச்சே சூரிய காயத்ரி சொல்லுங்க. நிறுத்தும் பொழுது, அதாவது பூரகம், கும்பகம் அண்டு ரேசகம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மூச்சை இழுக்கிறது பூரகம், நிறுத்துவது கும்பகம், விடுவது ரேசகம். இதெல்லாம் வாசி யோகத்தில் வரும். அது அப்புறமா நம்ம பிராணாயாம ரகசியன்ட்டு நிறைய நம்ம வீடியோஸே இருக்குது. அதை முடிஞ்சால் அப்புறமா எப்பயாவது பாருங்கள். இப்போ இந்த இழுக்கிறச்சே வலது நாசியில் மூச்சை இழுக்கிறச்சே சூரிய காயத்ரி சொல்லி இழுத்து நல்லா இழுத்து சூரிய காயத்ரி சொல்லிகிட்டே இழுக்கணும். அப்புறம் நிறுத்தும் பொழுது சும்மா ஒரு ஜஸ்ட்டு தான் நிறுத்த முடியும். ரொம்ப நேரம் டம் கட்டி நிறுத்துறது சிரமம். அப்படி பண்ணாதீங்க. அப்படி நிறுத்தும் பொழுது மகாலட்சுமியோட காயத்ரி சொல்லிடுங்க. விடும் பொழுது மறுபடியும் சந்திர பகவானோட காயத்ரி. மறுபடியும் நீங்கள் இடது பக்கம் இழுக்கிறீங்க இல்லையா, அப்போ வந்து சந்திர காயத்ரி சொல்லி இழுங்க. இடது பக்கத்தில் சந்திர காயத்ரி யூஸ் பண்ணுங்க. அந்த சுவாசம், அந்த நாசி வழியாக மூச்சை விடுறதுக்கு இழுக்கிறதுக்கு. வலது பக்கம் இழுப்பதற்கும் விடுவதற்கும் அந்த நாசி வழியாக சுவாசத்தை இழுத்து விடுவதற்கு சூரிய காயத்ரியை பயன்படுத்துங்க. ஆனால் கும்பகம்னு சொல்லக்கூடிய நிறுத்தும் பொழுது மகாலட்சுமியோட காயத்ரி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ஏன் மகாலட்சுமின்னா வளம் வந்து எல்லாருக்கும் ஒரு தேவையானது. இந்த அமாவாசையை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அனுஷத்தில் சஞ்சாரம் இதெல்லாம் நிறைய நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நிறைய செல்வ வளங்கள், புதையல், அது இது எக்கச்சக்கமாக சொல்லியாச்சு. மேலும் மேலும் பணம்னு சொல்லிட்டு இருக்க வேண்டாம். அதனால் ஒரு நல்ல வளம் நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமிங் இருக்குது பாருங்கள், மோர் தென் ஒரு 11:30 to 12:30. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைமிங் அது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அமாவாசை வந்து மிட் நைட்டில் முடிஞ்சு பிரதமை ஸ்டார்ட் ஆனாலும் நம்மளால் யூட்டிலைஸ் பண்ண முடியாது. வேறு எப்பயாவது ஒரு ஈவினிங் டைம்லேயோ மற்ற டைமில் பண்ணுறதை காட்டிலும் இந்த அபிஜித்துன்னும் போது அது அபிஜித்தோட விஷயமே என்னென்னா ஒன்றை பலவாக ஆக்கி கொடுக்கக்கூடிய ஒரு மகத்துவம் ஒன்று அந்த நேரத்துக்கு உண்டு. ஸோ அதனால தான் வந்து இதை இவ்வளோ நாள் இதை யூட்டிலைஸ் பண்ணாமல் இப்போ நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றோம். சரிப்பா, மற்றபடி இந்த கேஃபில் என்ன பண்ணலான்னா சாய்ஸஸ் வந்து உங்களுக்கே கொடுத்துரும் குருவர்களால். உங்களுக்கு இப்போ என்ன உடல் நலம் பிரச்சனை அப்படின்னா நீங்கள் நிறைய தன்வந்திரி காயத்ரி சொல்லுங்கள். எது அந்த 11:30 to 12:30. எனக்கு உடல்லாம் நல்லா இருக்குப்பா, ஆனால் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதேனும் மரண பயம் இருக்குது, பெரிய நோய் இருக்கா, ஏதாவது சம்திங் இருக்குது அப்படின்னும் போது மிருத்யுஞ்சய காயத்ரி சொல்லுங்கள். ஏன்னா மரண யோகமாக வேறு இருக்கிறதுனால. இல்லை இதெல்லாம் ஓகே, எனக்கு அல்டிமேட்டாகவும் எனக்கு எப்பொழுதுமே பணப்பிரச்சனை தான் பெருசாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். லக்ஷ்மியோட ஸ்லோகங்கள், ஸ்தோத்திரங்கள் என்ன முடியுமோ லக்ஷ்மி ரெலிவெண்ட்டாக இருக்கக்கூடியது கூட நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அதன் ரெலிவெண்ட்டாக இருக்கக்கூடிய காயத்ரியோ பூஜைகளோ சம்திங் எதுவும் அந்த 1 hourல இப்போ பிராணாயாமம் பண்ண சொன்னீங்க அப்படின்ட்டு யோசிக்கலாம். ஏன்னா பிராணாயாமம் தொடர்ந்து ஒருத்தங்களால் 1/2 hour மூச்சை இழுத்து நிறுத்தி விட முடியுமான்றது ஒரு சிரமம் தான். ஏன்னா ப்ராக்டிஸ் இல்லாதவங்க பண்ணால் ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போ இடைப்பட்ட நேரத்தையும் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு பூஜைகள் ப்ளஸ் பிராணாயாமம் இதுலேயே வந்து இந்த 1 hour நம்ம மோஸ்ட்லி வந்து செலுத்திட்டோம் வச்சிங்களேன். இதோட பலன்கள் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இமிடியேட் ரிசல்ட் அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க மோஸ்ட்லி. ஆனால் வாத்தியார் வந்து இதை வேறு மாதிரி தான் சொல்லியிருக்காரு. எந்த திதியும் எந்த நட்சத்திரமும் கம்பைன் ஆகிற வேலை எப்பொழுதுமே பவர்ஃபுல் தான். அது போய் அபிஜித்தில் ஆகும்போது இன்னும் பன்மடங்கு. ஆனால் வெளியில் சொல்லக்கூடிய சில டைமிங்லாம் சொல்லுவாங்க, சோடசக்கலை, திரிமூர்த்தி, எதுவாக இருந்தாலும் நமக்கு நல்லது நடந்தால் ஓகே தானே. ஸோ அதனால் இந்த டைமை, அற்புதமான இந்த நேரத்தை வீட்டில் இருந்தபடியே எல்லாருமே நிச்சயமாக பயன்படுத்திங்கோ குருவர்களால். ஓம்.